வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், ஒரு பிளானட் எஸ்பெக்ட் 8 ஹவுஸ் அண்ட் எஸ்பெக்ட் ஓகே, ரெண்டாவது வீட்டிலேருந்து 8 பார்த்தா என்ன, 8வது வீட்டிலேருந்து 2 பார்க்குறதுல என்ன டிஃப்ரெண்ட், எந்த பிளானட் அப்படின்னு கேட்குறீங்க. முதல்ல ஒரு சில கேள்விகளுக்கு ரிப்ளை பண்ண முடியாத மாதிரி இருக்குது பிரதர். நல்ல நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, ஆனால் ரிப்ளை பண்ணோன்னா அது வீடியோ வராத மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க, ரிப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். உங்களுடைய கேள்வியை தனியாக விரும்பக்கூடிய ஒரு ரசிகன் நல்ல கேள்வி கேட்பீங்க, அப்படியே என்ன சொல்லுவாங்க, யாருக்கும் தோணாத மாதிரி கேள்வி கேட்பீங்க, அதை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். சரி, இப்போ உங்களோட கேள்வி என்ன, ஒரு கிரகம் 2லேருந்து 8 பார்த்தா என்ன பலன், 8லேருந்து 2 பார்த்தா என்ன பலன், இதுதான் உங்களுடைய கேள்வி. ஆனால் இந்த கேள்வியில் ஒரு நுணுக்கம் இருக்குது. எந்த லக்னத்தை விட்டுருங்க, எந்த கிரகமாக இருந்தாலும் 2 8ஆம் பாவகம் கொஞ்சம் ஸ்பெஷலான பாவகம். ஏன்னா அங்கேருந்து அந்த 2ஆம் பாவகம் தான் உங்களுக்கு தனத்தை கொடுக்கணும், வார்த்தையை கொடுக்கணும், பேச்சு வாக்கு கொடுக்கணும், குடும்பத்தை கொடுக்கணும், வருமானத்தை கொடுக்கணும். இதுதான் இதில் இந்த இடத்துல குரு இருந்தாருன்னா என்ன பண்ணுவார், நேற்று ஒரு ஜாதகம், அந்த ஜாதகத்தில் எடுத்தோடனே குரு 2 10 இருக்காரு, டீச்சிங் அப்படின்னா ஆமாங்க நான் டீச்சர் அப்படின்னாங்க. அப்போது 2 10ஆம் அமைப்போடு குரு இருக்கிறது, உங்களை 2 8ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறது குரு தாங்க. அந்த அமைப்புகளில் வரும்போது பேச்சு சார்ந்த துறைகளில் கொண்டு போவார். ஓகே, இதே குரு 8ல் இருந்தாருன்னா உங்களை வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு கொண்டு போவார். டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியுதா? 2ஆம் இடத்துல இருக்கிற குரு 2 10 கனெக்ட் பண்ணுவார், 8ஆம் இடத்தையும் கனெக்ட் பண்ணுவார். ஆனால் நீங்கள் பிறந்த நாட்டிலே வேற எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி கிள்ளி அப்படி இப்படின்னு வேலைக்கு போவீங்க. அதே குரு 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா உங்களை வெளிநாடு வெளி மாநிலம்னு கொண்டுட்டு போவார். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் தயவு செஞ்சு விதியோட புரிஞ்சுங்க. ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு மனசில் ஆணி அடித்த மாதிரி புரிய வைக்கணுன்றதுக்காக நான் டப்புன்னு ஒரு வார்த்தையை சொல்வேன். அப்புறம் பார்த்தா இந்த ஜாதகத்தில் அப்படி இருக்குது, அவங்க ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னு கவலைப்படுவீங்க. இது குருவை பற்றி நம்ம பேசணுமா? அடுத்து சனி. சனி 8ஆம் இடத்துல தனித்து இயல்பாக இருக்கும் பொழுது எந்த லக்னமாக இருந்தாலும் பூரண ஆயுள கொடுப்பாரு. லக்னாதிபதியின் வலுவு கேட்பார். லக்னாதிபதி நல்லா இருந்தாருன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பூரண ஆயுளை கொடுப்பாரு. ஆனால் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரியான ஆதிபத்திய கெடுதல்களை நல்லதுகளை பண்ணுவார். 8ல் சனி இருக்கலாமானாக்கா 8ல் சனி சுபத்துவமாக இருந்தால் ஒரு பலன். ஓகேங்களா? இயல்பாக இருந்தாருன்னா ஒரு பலன், கெட்டு போயிருந்தாருன்னா ஆயுளை கெடுப்பார். 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் ராகுவோட சேர்ந்துட்டாருன்னா ஆயுள் கெட போகுது. சனி தசையில ராகு தசையில செவ்வாய் தசையிலன்னு அர்த்தம். அதே மாதிரி சனி தனித்து 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, 8 பார்க்கறது ஆயுள் குறையும். சனி 8ஆம் இடத்துல இருந்தால் ஆயுள் வளரும். சனி 8ஆம் இடத்தை பார்க்குறாருன்னும் போது ஆயுள் குறைய வைப்பார். ஓகேங்களா? இதே மாதிரி புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு, உங்களை நல்ல வழியில் நேர் வழியில் சம்பாதிக்க வைப்பார். புதன் 8ஆம் இடத்துல இருக்காரு, திருட்டுத்தனமாக சம்பாதிக்க வைப்பார். இதே மாதிரி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்காரு, 8ஆம் பாவகத்தை பார்த்து உங்களை இடம் மாற்றக்கூடிய அமைப்புகளை செய்வார், நல்ல தன்மைகளை செய்வார். 8ஆம் இடத்துல இருக்காரு, சுத்தமாக பெண்கள் ஆண்கள், பெண்ணுக்கு ஆணையும் ஆணுக்கு பெண்ணையும் தாம்பத்தியமான அமைப்புகளை எல்லாத்தையும் மறைதாக உங்கள் பிஸ்னஸை எங்களோட இந்த லைவ் நிகழ்ச்சியில் ப்ரோமோ பண்ணணுமா? கீழே இருக்கக்கூடிய புலனம் எண்களின் வழி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடி அமைப்புகள் இல்லாத மாதிரி ஒரு மாதிரியான தன்மைகளை பண்ணுவார். இதுதாங்க அந்த இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் வித்தியாசம். என்ன, குருவை சொல்லிட்டோம், புதனை சொல்லிட்டோம், செவ்வாய். ஓகே, செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கலாமா? செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாதுங்க. அவரும் 8ஆம் இடத்தை பார்த்தா கெடுப்பாரு. 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் 8ஆம் இடத்தை கெடுப்பாரு. இந்த செவ்வாய்க்கு ஒரு விஷயம் தான், 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கிறவங்களோட வார்த்தையை கேட்க முடியாது, கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவாங்க. செவ்வாய் மட்டும் தனிச்சிருந்தா கத்தி மாதிரி வரும் வார்த்தை, அப்படியே மனசை குத்தி கிழிக்கும். இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுவாங்க. அப்போ செவ்வாய் பார்த்துரும். அடுத்ததாக சந்திரன். சந்திரன் இயல்பாக 2ஆம் இடத்துல எங்க இருந்தாலும் ஒளி சந்திரனா இருந்தால் பரவாயில்லைங்க. 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, லக்னத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சந்திரன் ஒளியாக இருக்கும்போது நல்லது. ஒளி இல்லாமல் இருக்கும் பொழுது 8ல் சந்திரன் இருக்கிறது ஒரு மாதிரி மனசு டிஸ்டர்ப் ஆகும். சந்திர தசை முழுக்க அந்த சந்திராஷ்டமும் ஒரு நாள் 2.5 நாள் தாண்டறதுக்குள்ள படுற பாட்டை 10 வருஷம் பட்டுக்கிட்டு இருப்பாரு. சந்திர தசை முழுக்க ஒளி இல்லாத நிலையில சுபத்துவமா 8ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனா இருக்கிறாங்க. அதே 8ஆம் இடத்தினுடைய வெளிநாடு வெளி மாநில அமைப்புகளை டெம்பரரியா கொண்டு போற வேலையை சில இடங்கள்ல செய்வார். வேற என்ன, சூரியன் 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது வீடு. எந்த வீடுன்றது இது எல்லாத்துலயும் வீடு கொடுத்தவன் வலு, அவருடைய சுபத்துவ தொடர்பு, இந்த விஷயத்துக்குள்ள வந்துடணும். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்காரு, பெரிய கெடுதல்லாம் இல்லை. ஆதிபத்தியம், ஒரு ஆதிபத்திய கிரகம் அப்படின்றதுனால இந்த சூரியனும் சந்திரனும் கொஞ்சம் கணிக்கிறது தசையில கொஞ்சம் கஷ்டம். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாமா? இருக்கலாம். 8ல் அவர் அதிகாரத்தை மறைப்பாரு. 2ஆம் இடத்துல இருக்கும்போது அதிகாரம் இருக்கும், 8ஆம் இடத்துல இருக்கும்போது நேரடி அதிகாரத்தை உங்களால் பண்ண முடியாது, உங்களுடைய நேரடி அதிகாரம் எடுபடாது. இந்த தன்மைகள்ல வந்துடும். அப்போ சூரியன் முடிச்சுட்டு செவ்வாய் முடிச்சிட்டோம். அடுத்தது புதன் சுக்கிரன். எல்லாத்தையும் சொல்லிட்டோமா? சுக்கிரன் சொல்லியாச்சு, சனி சொல்லியாச்சு, புதன் சொல்லியாச்சு, குரு சொல்லியாச்சு. அடுத்தது அவங்க சரி, இவங்க 2 பேரும் முடிச்சாச்சா? ஓகே, இப்போ ராகு கேதுன்னு வருவாங்க. ராகு கேது அப்படின்ற அமைப்புகளில் வரும்போது ராகு கேதுக்கள்
ராகு 8ல் இருந்தால் பேராசையை தூண்டுவார். அன்னைக்கு ஒரு வீடியோங்க யூடியூப்ல நீங்க ஒன்று சொன்னீங்க, அவரு ஒன்று சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த மாதிரி விஷயத்த கொண்டுட்டு வரீங்க. அவர் இப்படி சொல்லிட்டாருங்க, நீங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டுன்னு. என்னோட பலன் அதுவும் இந்த பொது லைவ்லலாம் எனக்கு ஒரு விஷயம் உறுதி இல்லாம அப்படின்றாக்கா நான் அதை ஆமா இல்லைன்னு சொல்லவே மாட்டேங்க. அந்த இடத்துல நான் அந்த செவ்வாய் பார்த்த ராகு 8ஆம் இடத்துல கெடுதலை பண்ணுவார். என்ன இல்லைங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் அதை பொருட்படுத்திக்க முடியாதுங்க. 8ன்றதே ஒரு மாதிரியான இடம். அதில் செவ்வாய் பார்வை வாங்கின ராகுகள்லாம் ஒரு மாதிரி பண்ணுவார், சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி. அப்போ ராகு கேதுக்கள் இந்த இடத்துல இருந்தால் திருமண தாமதத்தை பண்ணுவாங்க. சில நேரங்களில் கேம்லிங் மாதிரியான அமைப்புகள் 8ல் ராகு இருந்தால் அதிகமாக கேம்லிங் ஆர்வம் வரும், லக்னத்தை பொறுத்து. ஓகேங்களா? இந்த அமைப்புகள் இருக்கும். ஏமாளியா இருப்பீங்க, வழியை போய் ஏமாறக்கூடிய அமைப்பு, ஸ்கேம் எல்லாம் இந்த இடத்துல தான் ஏமாந்துக்கிட்டு இருப்பீங்க. கேது 8ல் இருந்தால் ஆயில கெடுக்க மாட்டாருங்க, நல்ல தன்மையில் இருக்கும். ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணுவார், வார்த்தையை டிஸ்டர்ப் பண்ணுவார். இந்த தன்மைகளை குழந்தையாக இருக்கும்போது பேச்சை டிஸ்டர்ப் பண்ணுவார். இந்த மாதிரியான தன்மையெல்லாம் இருக்கும். அப்போ இருப்பதற்கும் பார்ப்பதற்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு பிரதர். அதை கண்டிப்பா பாருங்க. அண்ட் இன்னொரு ரிக்வஸ்ட், உங்களோட கமெண்ட்டுக்கு சில இடங்களில் ரிப்ளை பண்ண முடியாத மாதிரி வருது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணிங்க, சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம்.